அடுத்தது வந்து நீங்கள் டான்ஸ் பார்த்தீங்க, நாடகம் இல்லை சிங்கிங் பார்த்தீங்க, எல்லாம் பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டீங்க. அடுத்ததாக நான் இப்பயே சொல்லிட்டேன், ஒரு நாடகம். இப்படி தான் எக்ஸாம்ல நான் ஃபெயில் பண்ணுறேன். அம்மா எனக்கெல்லாம் தெரியும், நான் இப்போ போய் எழுதுறேன். அங்கே போய் என்ன எழுதுறது? எல்லாம் தெரியும் படிக்காமல் போனால் அப்படித்தான். ஆனால் நான் மொக்கையில் மிஸ்டர் வசந்த் இருக்கா ஸ்டேஜுக்கு வாரீங்களா? நீர் வேறு, உங்களோட அப்பா கருப்பாக இருந்தாலும் நீர் வேறு அங்கே சாரி. ஆனால் ஒரு சிரிப்போட செந்தளிப்பு இருக்கு. நீங்கள் எப்படி குனிஞ்சு வந்தாலும் என்னை விட உங்களுக்கு 30 வயசு கூட தான். காடி இருக்கிறதுனால குறைச்சிட விடக்கூடாது. என்னோட தான் நீரும் பாலர் லவ்ல ஸ்டார்ட் பண்ணி சரியோ. எப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் நான் தலைமைக்கு டை அடிக்கல. அது டை இல்ல பாஸ், ஃபேஷன். ஃபேஷன் காஞ்சி உன பீமேர். ஐ லவ் யூ. எங்கடி திருப்பி சொல்லுங்களேன் டி. ஐ லவ் யூ. இது காணாதேன் ஆண்டி, நீங்கள் ப்ளீஸ். ஐ லவ் யூ பாஸ். நீங்க வரும், நீ மாறு. ஐ லவ் யூ. தேங்க் யூ. அவங்க டெனிஸ்ல சொல்றாங்க பாஸ். கிளியமோர் பீத்தலை. இந்த இங்க கூலி கூடன்னு கட்டி இருக்குதானே? இல்ல எப்படி கூட கட்டினாலும் எங்க அப்பா அப்படிதான் எங்களை பெத்தவன். குட்டியா என்ன சொல்லி மண்டே கழுவோம். இல்ல ஓகே விடுவோம். Why நாடகம் டுடே? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் உண்மையா அவன் சொல்ல போறேன். குட்டி எனக்கு தெரியும் நீர் ப்ரோக்ராம் செய்ய வந்தா எங்கடா இந்த ஷோலாம் பார்க்க. அப்ப இன்னைக்கு சும்மா அரட்டை அடிச்சு பட்டியலோட நீ பேர். இப்போ நான் சொல்றேன் கடைசி முறை என்ன செஞ்சினான். ஓகே கேளுங்க. தேவையில்லாத டாக்ஸ். ஓகே இப்போ தேவையான டாக். அருமாந்த டாக்ஸ். ஓகே கேளுங்க பாஸ், தயவு கேளுங்க. போன முறை ஸ்டார் நைட் ஷோக்கு வந்து நான் சரியோ பாஸ் ஒன்றில் நீங்க பேசணும் இல்ல நான் பேசணும். ஓகே தேங்க்யூ. புறநிக்காதீங்க, இல்லாட்டி இந்த ஸ்டோரி என்னென்ன விளங்காது ஆகலை. நாடகம் விளங்காத. இப்போ நாடகம் தொடங்கிட்டு தானே. ஓகே அதாவது போன வருஷம் ஸ்டார் ஷோ நைட் ஷோக்கு எல்லாம் ஃப்ரீயாக விட்டோடைய சனமெல்லாம் நல்லா வந்தது. நிறைய பட்டியலும் படிவடிவா வந்தது. உங்களுக்கு கல்யாணம் நடக்க போது இப்படி கலைக்க கூடாதுன்னு யார் பாஸ் சொன்னது? பாஸ் என்ன பாஸ், சீனுக்கு ஒரு மரியாதை இருக்கு சரிதானே? சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகே அதாவது அப்போ ஒரு பொண்ணை பார்த்து அந்த மாதிரி சும்மா செம்மையா இருந்தாள். அப்படி பின்னால போய் லவ் பண்ணிலாம் லவ் எல்லாம் சொல்லி சரியோ அந்த ஷோல முழுசாதே எல்லாரும் இங்கே அப்படித்தான் செய்யணும். நான் புதுசு இல்லை சரியோ போய் லவ் பண்ணி எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு கலருக்கு இருக்கு அந்த வாக்கைக்கு தெரியாது தம்பி. சிரியம் இருக்கா கல்லுக்கு பெயிண்ட் டிக்ஸ் அடிச்சு விட்ட மாதிரி. ஓகே அப்ப நான் வந்து அந்த லவ் பொண்ணுக்கு லவ் எல்லாம் லெட்டர் எல்லாம் கொடுத்து பாட்டெல்லாம் பாடி அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி பின்னால எல்லாம் என்னடி ரக்கம்மா பல்லாக்கு எப்ப ஸ்டேஜ்ல இருந்தாலும் ஒரு பெரிய பூச்சை போட்டுன்னா அதை தானே கத்துறாங்க. இப்ப வந்து 1,000 ரூபாய்க்கு மணிமாலை அங்க கொடுத்தவங்க கோப்ரா ஞானத்துல கொடுக்குறாங்க. கோப்ரா ஞானத்துல நானும் ஒரு லுங்கி லுங்கி விற்கிறாங்க இல்லையா, அதான் எனக்கு போய் கவலையா நரம்பர புத்தி என்ன போயில. வெரி குட். சோ லவ் பண்ணிட்டேன் பெட்டையும் ஓகேன்னுட்டா சரியோ. அந்த மாதிரி மாமாவையும் கரெக்ட் பண்ணி அவங்க அப்பாவையும் கரெக்ட் பண்ணி 2 பேரும் உண்டு தான் எல்லாம் கரெக்ட் பண்ணி தாலி கட்டி அந்த மாதிரி ஒரு வருஷம் நல்லா தான் போய் கொடுந்து திடீர்னு மச்சான் பெட்டை என்ன பண்ணிட்டு ஓடிட்டார். கத்தின ஓடாம என்ன செய்யும்? இல்ல பாஸ் எனக்கு பிடிக்கல. எத்தனை வயசான அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஷூ எல்லாம் அடிச்சு படிவா கிளீனா நல்ல யூத்தா தானே இருக்கு. குரங்களுக்கு டைய கட்டினா சிரிக்குங்க. சரி அவள் விட்டுட்டு போனான். ஆனா நாங்களும் நல்ல நாங்க முதல்ல நல்ல வெள்ளக்கார பொட்டைகள் தமிழ் பொட்டையெல்லாம் வச்சு பூ சமன் அதாவது லிவிங் டுகெதர்ல இருந்து ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி நுந்து நூலா போனேன். கருப்பங்கள் கேளுங்க வீட்டை போய் சாத்துங்க. உனக்கு போல வெள்ளக்காரங்க என்ன பழக்கம் நீர் சும்மா ஜோகானாக்கு ரூட்டு விட்டா நீர் தானே. அப்ப விட்டுட்டு போனபடியா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் என்னடா எங்கடாக்கள் தெரியும் தானே எல்லாம் ஆடாத ஆட்டம்லாம் வெளிநாட்டுல ஆடி முடிச்ச பிறகு நாட்டுலானே போய் கல்யாணம் கட்டுறேன் போய் சொல்லி. அதனால நானும் ஒரு முடிவு எடுத்துட்டேன். எந்த வாழ்க்கையிலும் செட்டில் ஆகும்ன்றக்காக நானும் இந்த படியை உங்களை மாதிரி நல்ல ஃப்ரெண்டுகள் சொன்னபடியா நாட்டில் போய் நல்ல அலங்காரமா எங்கட கலாச்சாரத்துக்கு பிடிச்ச பட்டி அவனை பிடிச்சி கட்டிக்கணும் வந்து எங்களை சொல்லு பேச்சு கட்டி இருக்குங்களோ இங்கே. சரியா நீங்க தான் 40 வயசு என்னோட கூட. நாங்க எப்பயுமே 15 தான் பாஸ். நீங்க இப்பதான் ஆடுறீங்க இங்க இன்னும் ஒரு 5 வருஷத்துல நீங்க இங்க நிப்பீங்க நாட்டுக்கு போவீங்க தானே. ஃபேஸ்புக்ல எழுதுவேன். அப்ப ஓகே அப்ப நான் என்ன செய்யறேன்டா ஒன்னும் செய்யல நாட்டுக்கு வெளிக்கல அவனை முடிவு எடுத்து போட்டான். ஸ்டார் நைட்லானே இந்த லவ் எல்லாம் முடிவு வாயில கெட்டு போனது. அதனால இந்த ஸ்டார் நைட்ல இருந்து கதையை கண்டினியூ பண்ணுவோம். அதாவது பார்ட் 2
ஸ்டார் நைட் 2 என்றபடியே எங்களோட ஸ்டோரியில பார்ட் 2 இனி என்ன நடக்க போகுது என்றதுக்காக தான் உங்களை கூட்டி போறேன். இந்த ஸ்டேஜ் வந்து தற்பொழுது ஊர்ல இருக்கா? இல்ல இப்ப தற்போது ஊருக்கு பறக்க போகுது. ஊர்ல இருக்கு கூட கலக்கிற பரவாயில்ல. ஓகேப்பா நாங்க ஸ்டோரி கொண்டு இல்லாட்டி வாங்க அச்சுதான் அடிச்சு கலைச்சிருவேன். குறிப்பிட்ட டைம் தான் தந்திருக்கு. நீரும் சும்மா அறுத்து கொண்டு நானும் அறுத்து கொண்டு கண்ட கல்லில் இறங்கிடும் மக்கள். ஓகே சரி சரி ஓகே ஓகே விஷி சந்தீபம் ஓடுங்க ஐயா ப்ளீஸ். ஓகே ரெடியா நாடகத்துக்கு ரெடியா? இது ஊர்ல இருந்து புள்ள வர போதான் ரெடி இல்லையா? திருப்பி உங்க சொல்லுங்க. இந்த ஊர்ல இருந்து வர பிள்ளைக்கு நீங்க ரெடியா? ரெட்ட பின்னலோட ஓயில் பூசின வெளிநாட்டுல வந்தவங்க தான் கூட கைதாட்டாங்க. இங்க உள்ளூர் கலைஞர்களுக்கு ஒரு கைதாட்டில நீங்க ஒரு படிவா கைதாட்டு வைங்க. ஹோசன்ஸ் ஓகே ஓகே இன்னும் கொஞ்சம் என்ன முதல்ல எங்கட இசைக்குழு படியங்க வச்சா அப்போ சரியா வரையில. இது வந்து உங்களோட ஊர். ஆனா அவங்க உள்ளூர்ல இருக்க மேலேயே ஒரு மதிக்க மாட்டாங்க சார். எல்லாம் மதிக்காம சும்மா வெளிநாட்டுல இருந்து வந்தா மதிக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாதுன்னு எங்கட பாசங்கடா. ஹோசன்ஸ் ஒன்ஸ் மோர் டைம். எங்க உங்க காரவாசங்க அச்சோடா. Thank you ஓகே 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 thank you குட்டி ஹரி. சோ நான் இங்க வந்து என்னது வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா வந்தோடனே எனக்கு அந்த மாதிரி முன்னுக்குள்ள விஐபி சீட்டை போட்டு அச்சு தந்துட்டுது. தந்ததுனால ஒரு முடிவு எடுத்தேன். சரி ஓகே இந்த முறையாவது அடங்கி உடங்கி முன்னுக்கு இருக்கக்கூடிய பின்னுக்கு இருக்கப்பட்டு எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா வந்தோடனே சில்கு சுமிதா மாதிரி இந்த குட்டி ஹரியோட ஒருத்தி வந்தாள். அவளுக்காலே ஐயோ ஐயோ என்ன வடிவா இருக்காள். அதுல இருந்து எனக்கு மண்டைக்குள்ள ஒரே விஷயம் இவ்வளவு பார்த்த ஒரு பாட்டு பாடணும். எப்படி பாடணும்னா ஹே ஆத்தா தோரமா வரியா நான் பார்த்த பக்கமலே போறியா ஹே ஆத்தா தோரமா வரியா நான் பார்த்த பக்கமலே போறியா அக்கம் பக்கம் யாரும் இல்ல அள்ளிக்கலாம் புள்ள. அவ அந்த உண்மையான பேர் ஆகலிங்க சொல்லல. நானும் சொல்லல விரும்பல. அவ பார்த்து இப்படி பாடி போட்டு திருப்பியும் போன முறை இந்த குழியிலே குளிந்து கும்மி அடிக்காமல் நாம இருந்த பிளோட்ட பிளான் படி நாட்டுக்கே வலிக்கிறோம். ஏண்டா அங்க எங்கட அப்பர் இருக்கார் உடையா பூங்காவனம் இந்த மாமாவும் இருக்கிறாங்க சாடியா பாலம். இதே அவருக்கு ஒரு மகள் இருக்கார். அவன் மகள் பேர் வந்து மல்லிய கண்டு. நல்ல அழகா இருக்கല്ലോ. அப்ப மல்லிய கண்டத்தான் பார்க்க போறேன் பொண்ணு பாக்குறதுக்கு. எனக்கு தெரியுது விளாங்குது. மல்லிய கண்டுன்னு டென்மார்க் கூட்டி வந்து இப்படி இருக்கிறான்னு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டென்மார்க்ல என்டர் ஆகணும் மல்லிகா சர்வதன்னு மாத்திடுவோம். ஓகே சோ இப்ப நான் வந்து நாட்டுக்கு வெளிக்கிற போறேன். எனக்காக நீங்களும் ஒரு கையை குஷ பண்ணிக்கொண்டு வேண்டுகோ நல்லபடியா ஒரு பொண்ணோட திருப்பி வந்து சேரணும். பாப்போம் என்ன நடக்குது. ப்ளீஸ் ஸ்டார்ட் தி மியூசிக். டெனிஷ் மொழியில குடே என்றா வணக்கம் என்ற அர்த்தம். யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு டெனிஷே அப்பா யாழ்ப்பாணத்துல தமிழாக்கமோ விசாரிக்கல அழைக்கிற வெளிநாட்டுல எல்லாம் இங்க காட்ட வேண்டாமோ. சரி சரி வந்திருக்கிறோம். பல நாளைக்கு பிறகு சந்திக்கிறோம். என்ன மாதிரியடா அது சாப்பாடுக்கு பாடு போடட்டே அல்லது வந்த வேலையை பார்த்துட்டு வந்து சாப்பிடுவாங்க. இந்த ஆளுகிட்ட புரியாது தப்பிச்சு ஒரு பொம்பளைய கட்டி நாட்டுக்கு போய் சேரணும். டென்மார்க் போய் சேரணும். அவன் ஆடிய வாதத்தோட எல்லாம் கதைச்சு போச்சிருக்கிறான். என்ன மாதிரி போயிட்டு வருவாங்க. ஓ ஏன் சாப்பிடணும் அப்புறம் அதுவும் வர பிரச்சனை. டைரக்ட் அங்க மாமர் ஆடிய வாதத்தை போ போனா நல்லா உனக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி ஒரு சிங்க பாட்டை போட்டு போனாதான் மக்கள் கொஞ்சம் உஷாராவினா. சரி சரி போடு போடலாம். இல்ல இல்ல பொண்ணு கூட சொல்லி போடு இது சாமி
போயிட்டுது என்னத்த கண்டது இன்றைக்கு ஸ்கைப்ல சீட்டை கூற தொடங்குவோம் பாடி பாப்பா யார் யார் இன்றைக்கு ஆன்லைன்ல சீட்டு கூற வந்திருக்கண்டு போதாரிக்குள்ள கண்ணும் வடிவா தெரியலையடா அப்பா இங்க சிவனேஷ் வந்திருக்கிறான் வேறு யாரா கண்ணம்மா ஆன்லைன் வந்திருக்கிறா ஐயோ அடுத்தது யாரு இந்த முருகையா வந்திருக்கார் இவன் சிவனேஷ் வேற இல்லையடாப்பா கோதாரிக்குள்ள வாரனு அடே சிவனேஷ் ஹலோ எங்கடாப்பா நீ போன 2 மாசம் கூட சீட்டு காசும் தெரியல இன்றைக்கு சீட்டு ஆன்லைன்ல கூட வரையில அண்ணே இந்த காசுக்கு கொஞ்சம் கடிக்குது கையில அண்ணே அடுத்த மாசம் தரலாமோ மன்னிச்சு கொள்ளுங்க அண்ணே அடுத்த மாசம் வந்து நிப்பேன் காசோட உனக்கு பின்னால் வர வேண்டாம் மவனே சீட்டை வேலைக்கு தந்துடு சரியோ சீட்டு காசு மவனே இந்த விளையாட்டு அடே ஆடிய வாதா டேய் தெரியுதா வைக்கிறேன் ஒவ்வொரு கழுதைக்குள்ள இதுகள் சீட்டு கூறுங்கள் இந்த டெலிபோன் ஒரே அடிச்சு கொண்டு இருக்குதாப்பா இதுதான் பிசினஸோ ஹலோ அண்ணே யாரு ரோஜா ரோஜா அண்ணா ஐயோ ஹாய் ரோஜா ஹாய் how are you பரவாயில்லை அண்ணே ஐயோ ஐயோ ரோஜா என்ன மாதிரி சீட்டு காசு அண்ணே தெரியும் தானே அவர் வேலை வெட்டி இல்லாம இருக்கிறார் கொஞ்சம் கஷ்டம் அண்ணே இந்த மாசம் ஓகே ஓகே நீங்க 5 மாசம் சீட்டு காசு தரல பிரச்சனையே இல்ல ரோஜா நோ ப்ராப்ளம் ரோஜா அது சரி என்ன ரோஜா நீங்கள் பிடினஸ் போறீங்களா ஒரு நாளும் போறேன் அண்ணே ஒரு நாள் பிடினஸ் போறீங்க ஓகே ஓகே அடுத்தது என்ன அவர் நிக்கிறாரு வீட்டை அவர் அந்த குசினிக்குள்ள தேங்காய் திருவி கொண்டிருக்கிறார் திருவட்டும் வேற வேலை என்ன உங்களுக்கு ஒரு காலத்து சரி ஓகே ரோஜா பாய் சரி பாய் ஐயோ இந்த பொம்பளை அந்த குரலை கேட்டோன்னா உடம்பெல்லாம் ஆண்டு உழுக்குதாப்பா ஐயோ சரி இவள் ரோஜா பிட்னஸ் அடிக்கிறாள் அவளை மாதிரி நானும் பிட்னஸ் அடிச்சு டான்ஸ் கிளப்புவோம் இல்லாட்டி சரிப்பட்டு வராது ஒல்லியா வரோடுமே காசு பணம் தொட்டு மணி காசு பணம் தொட்டு மணி நல்ல வாயம் சம்பாரிச்சுத நார வாயம் தின்னுற கணக்கு போட தெரியாதவன் காசை வாரி இறக்கிற காசு பணம் தொட்டு மணி காசு பணம் தொட்டு மணி ஓடி வந்தா மேடையில் ஆடியவாதம் ஆடுற ஆட்டத்தை பாருங்க ஆடியவாதம் என்னடா ஐயோ அப்பா இந்த மாதிரி இருக்கால போக அப்பா இந்த இருக்கிறான் நீ விசார வேலை அம்மன் தலைக்கறிட்டு விடக்கூடாதுடா ஐயோ டான்ஸ் டான்ஸ் ஆட்டம் இப்ப காணாம அந்த புது பாட்டு ஆட்டமே ஆடுறாரு இங்க என்னப்பா மல்லிய கண்டோட போறான் ஆட்டமேடா ஓ எடே மச்சான் ஆடியவாதம் மன்னிச்சு கொள்ளடா நான் எனக்கு ஒன்றும் விளங்காத செய்து போட்டேன் சரி என்னடா இங்க வேற இந்த வருங்கால வருமான கூட்டிட்டு வந்திருக்கிறேன் எங்க இந்த மனுஷிய கூப்பிட கோதாரிக்குள்ள முதல் நீ யாரப்பா வீட்டுக்குள்ள நான் இந்த மாதிரி பூந்து இப்படி குண்டி கிண்டி எல்லாம் அடிச்சு போட்டீனா நான் யாரோ என்னடா உண்ட மச்சான் உடையார் பூங்காவனம் என்ன வேணும் பூங்காவனமடா பூங்காவனம் ஓகே ஓகே வாங்கோ எங்கேடா இந்த மனுஷிய கூப்பிடன் மருமனா காட்ட வேண்டாமே மனுஷியோ ஐயோ அண்ணே உண்ட மகனை போலான்னு இப்படி டென்மார்க்ல இருந்து ஒருத்தன் பென்ஷன் எடுத்து போட்டு வந்தவன் அவன் என்ன எரிமோ செஞ்சான் எந்த மனுஷிய எடுத்துக்கொண்டு ஓடி போட்டான் என்னடா மனுஷிய எடுத்துக்கொண்டு போனதா இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றியே ஆட்டம் பாட்டம் போற வீட்டுக்குள்ள சரி மச்சான் ஏதோ நீ எல்லாம் பெரிய சீட்டு தாச்சு தானே காசு கிசெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் இன்னொரு கல்யாணத்தை கட்டி போட்டு வாழ்க்கையில ஈடுபடுறதான் என்ன மச்சான் நீ என்ன எனக்கு கல்யாணம் நீங்க அவருக்கு கல்யாணம்
பாவம் பாவம். சரி சரி. என்ன காசோ? நீ என்ன பிசர்? ஓடினால் வந்தானே வாழ வைக்கும் ஐயாசே. ஓடினால் எந்த காசை மேல எடுத்துக்கொண்டு ஓடிட்டாள். என்னடா நீ என்ன சும்மா என்ன கைக்கு இப்பத்தே பொம்பளையை பற்றி உங்களுக்கு தெரியா? காசையும் கொண்டு போயிட்டாளே. அப்ப உன்னிட்ட ஒன்றும் இல்ல. அடே நீ யாரடா? அப்ப உன்னிட்ட ஒன்றும் இல்லையேடா. என்னடா நீ மச்சான? இருக்கண்ணே. என்ன இருக்கண்ணே? இருக்கு. 5000 பிரான்ஸ் இருக்குதே மண்ணே. என்னது? 5000 பிரான்ஸ் இருக்குதே மண்ணே. 5000? இங்க கொஞ்சம் போதும் காட்டுறேன். என்னடா இது விசாரித்த? என்ன பாரு. 5000 கேர்ள் பிரான்ஸ் இருக்குதே மண்ணே. கேர்ள் பிரான்ஸோ? என்னடா சொல்லுறா? ஓ மண்ணே. இங்க பாரு. இதுதான் அண்ணே Facebook. என்னடா அது புரியண்டா? இதுதான் அண்ணே Facebook. இதுக்குள்ளதான் உலகமே இருக்குன்னு. இதுக்குள்ளதான் சொர்க்கமே இருக்குதுன்னு. 5000 கேர்ள் பிராண்ட் வச்சிருக்கேன் இதுக்குள்ள. மண்டை விண்ட கலண்டு போச்சு போல அங்கடா. சரி சரி விஷயத்தை சொல்லு. இங்க வேற நேற்று தான் இவள் நமிதா என்னோட ஃப்ரெண்டா. ஐயோ யார் அது? நமிதா தமிழ்நாட்டு நடிகையப்பா. நடிகை. அது மட்டும் இல்ல, கிட்ட வேற இவள் யார் தெரியுமா? சன்னி லியோன் அண்ணே. அவளும் இன்றைக்கு என்னோட ஃப்ரெண்டாய் சட் பண்ண தொடங்கிட்டாள். என்னது? சூ இல்ல, சா சா சன்னி லியோன். சன்னி லியோன். என்னது எனக்கு ஒன்றும் பிள்ளைங்கள யாரையோ ஆக்கள் பேரை சொல்றான். என்னதோ இங்க எங்கட தமிழாக யாரும் தெரியல போல சொல்லுவோம். விளங்கப்படுத்தும் படி எங்களுக்கு தான் தெரிஞ்சது. அது அப்பா இப்ப தமிழ்நாட்டை கிளக்கி கொண்டிருக்க ஹாலிவுட் ஆபாச நடிகை. குறுக்கால போக உந்த வயசுல உனக்கு இப்படி எல்லாம் ஆசை கிடக்குது. ஆடியவாதம் உனக்காகத்தானடா நான் படாத பாடுபட்டு ஒன்றை கொண்டு திரிஞ்சு கொண்டிருக்கிறேன். எப்ப போறடா வார? என்னப்பா? ஐயா எனக்கு ஏதோ கேவா கொண்டு வந்திருக்கார். ஐயோ உனக்காகத்தானடா. என்ன உடனே காட்டும். பாதுகாப்புக்கு கொண்டு திரிகிறது என்ன சாமான் தெரியுது? என்ன வீடு பெருக்க போறீரே, விளக்கு மரம் கொண்டு வந்திருக்கிறீர். வீடு பெருக்க இல்ல, இப்ப உண்ட முதுக பெருக்கிறேன்டா. பெருக்கிறேன் விசர்க்கதை அழைச்சு கொண்டிருக்கிறேன். ஐயோ அப்பா ஏன் பாடுகிறீங்க திரும்பி? உனக்கு இந்த கூத்து ஆடுறியோ? உண்ட வயசு என்ன? ஐயோ அவள் ஆபாச நடிகா. உனக்கு எல்லாம் முதல்லாம் தெரிஞ்சு. ஐயோ எங்கடா நிக்கிற? ஐயோ நிக்கிற. ஓடடா அப்பா. நொறுக்கி விடுவன். நொறுக்கியோ சொல்லி போட்ட. கல்லிய கண்டப்பா, கல்லிய கண்டு எனக்கு இனி வாழ்க்கையில கல்யாணமே நடக்குங்கோ. ஸ்டார் நைட்ல இனி ஒரு பொட்டையை பார்த்து எனக்கு லவ் லெட்டர் கொடுக்க முடியாது. அச்சுதான் நடிச்சு கொண்டே ஓடும் அப்படின்ற. சரி சரியான கோபத்துல இருக்கிறேன். ரெண்டாலும் வந்த காரியம் கொடுக்க கூடாதுக்காக இப்ப கதைக்கிறேன். டேய் பாக்குறேன். முதல்ல வந்த வேலையை கவனிப்போம். என்ன சொல்ற? மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அவளோ கொஞ்சம் பொறு. சில பிரச்சனைகள் இருக்கு. ஐயோ பிரச்சனை இந்த ஆளோடைய பெரிய பிரச்சனையா கிடக்கு. ஸ்டார் நைட் லேட் ஆகி கொண்டு அச்சுதனோட பிரச்சனையா கிடக்குது. வீட்டுல இருந்து கிளம்பும் போது மனுஷன் வந்து சரியா நேரத்துக்கு வலிக்கிற பிரச்சனையா கிடக்கு. 1008 பிரச்சனையோட ஸ்டார் நைட்ல மக்கள் வந்து இனிமே என்னைக்கா பிரச்சனை? நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து தான் வந்திருக்கேன். இப்போ வடிவா 9 அதாவது 9ஆம் மாப்பிள்ளையே பென்ஷனுக்கு அப்ளை பண்ணி 10ஆம் மாப்பிள்ளை பென்ஷன் எடுத்துட்டேன். சரிதானே? மாசம் வந்து கொண்டு இருக்கு காசு. ஒரு பிரச்சனையும் இல்ல. அது மட்டும் இல்ல, கால்விரல் இருக்குல்ல, கால்விரல் அதை கொண்டு மெஷினுக்கு நானா கொடுத்து துண்டாக்கி இன்சூரன்ஸ் லட்சக்கணக்கில் எடுத்து பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். வேலைக்கே போக தேவையில்லை, எல்லாம் ரெடி. அப்ப நீ பொழுது போக நேரத்தில் அண்ணே தெரியும் தானே, அப்படி ஃபிட்னஸ்க்கு போய் 6 பேக் எடுக்கிறாங்க, 4 பேக் எடுத்து 2 பேக் போட்டோஷாப் பண்ணி ஃபேஸ்புக்ல போட்டுட்டேன். அந்த பென்ஷன்ல அரைவாசியும் உங்களுக்கு விட்டுறேன். அப்படியே ஒரு ஒரு பிரச்சனை இருக்கடா. ஐயோ இனி என்ன பிரச்சனை? என்ன விடுங்க, இனி என்ன பிரச்சனை என்னால தாங்க முடியாது. என்னடா என்ன சொல்லு. Oh
என்னடா கனவு கொண்டு கொண்டிருக்கிறானோ? எலும்படா எலும்படா. என்ன ஐயோ என்னப்பா ஃபோன் அடிக்குது. ஹலோ 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 நீரே டென்மார்க்லேருந்து வந்திருக்கேன். நாங்கள் இங்கே இருந்து விழுந்து இரவு பகலா வேலைக்கு போய் பட்டைக்கு டெலிஃபோனையும் சிம் கார்டையும் வாங்கி கொடுத்து காதலிச்சா நீங்க அங்கே இருந்து பென்ஷனை எடுத்து போட்டு வந்து எங்கட பட்டியலை சுருட்டி கொண்டு போக வந்துட்டியலோ. அட பிசரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமே, நீதான் ஒரு கால வட்டி இன்சூரன்ஸ் எடுத்த. நீ அங்க டென்மார்க்லேருந்து ஒருத்தன் வந்தவன் 50 வயசு 2 கால வட்டி இன்சூரன்ஸையும் எடுத்து போட்டு அந்த பட்டியை கூட்டிக் கொண்டு ஓடிட்டான். உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல, ஓடு டென்மார்க்குக்கு. ஐயோ மாமா இதைத்தானடா சொல்ல வந்த நாங்கள். கனவை வந்துட்டானே அதுக்கிடையில எவ்வளவு தூரம் போயிடும். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மாங்கோல வந்தவனே யாரடித்தாரோ 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 யாரடி. ஐயோ ஐயோ முருகா முருகா, எவ்வளவு சோகத்துக்குள்ள முருகன் வந்து காட்சி தந்துட்டானேடா, காட்சி தந்துட்டானே. ஐயோ முருகா முருகா, நல்லூர் கந்தன் வழியால வந்துட்டாரடா. எங்க பாருங்க குறுக்காலவா அங்க வேற இதுல ஒரு பாட்டு இல்ல வள்ளி தேவயானியோட வந்திருக்கிறான் வேறடா வேற. ஐயோ முருகா. அப்பா என்னடா நிப்பாட்டுங்கப்பா, அது முருகன் இல்ல, அது எங்கட டென்மார்க் ஜனம் நாட்டுக்கு போய் பிக்கினியோட வெயில் காயுது. என்னடா ஐயோ, அது வந்து இந்த பொம்பளை கோவணம் கட்டி இந்த 2 பீஸ் என்று சொல்லுவீங்கல்ல, அதோட படுத்து வெயில் காயுது. எங்கட சனமே, எங்கட தமிழ் ஜனம் தான். குறுக்கால போக உங்க சிங்களவன் சீரழிக்கிற பத்தாது வெளிநாட்டில இருந்து நீங்களும் வந்து யாழ்ப்பாணத்தை சீரழிக்கிறீங்களே. ஒரு காலமடா ஒரு காலம் உங்களை பொடியாண்ட கையில கிடந்தது. இப்ப நாரி போய்க்கிறாங்க யாழ்ப்பாணம். இங்க அங்க இருந்து வந்து உங்க இந்த விளையாட்டை காட்டுறீங்க. இப்ப வரும் வரும் என்ன சொன்னி பிக்கினியோட ஐயா அப்ப செல்ஃபி எடுக்க போறேன் அவளோட. டேய் வந்து நிக்கிறவங்க பேர் செல்வின்னு உனக்கு எப்படிடா தெரியும்? அட கியோல போக உதுக்கேட உங்க இல்லடா நடக்குது. ஐயோ நான் மாட்டேன் டேய். இப்ப வரடா டேய். டேய் புடா டேய் தள்ளடா. நாசம் அறுக்க தாங்க முடியலைங்க என்னால. நாட்டுக்கு வந்ததும் போதும், இப்படி பட்டதும் போதும். அந்த அந்த ஆள் மனுஷன் வர இந்த வயசுல பிக்கினியோட செல்வியனோட இந்த மனுஷன் அதை செல்வியன் பேரை நினைச்சு கொண்டு போய் அடிக்க போகுது. ஐயோ டேய் விட மாட்டானடா, விட மாட்டான். இந்த வரடா டேய். ஐயோ இத பாருங்க, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த ஸ்டார் நைட்டோட ஒரு முட்டுப்படி வைக்கிறோம். என்னண்டா, நாட்டுக்கு போனா நாட்டுல இருக்கிற வழியா அங்க இருக்க பொம்பளை எல்லாம் நல்லவளன்னு சொல்ல முடியாது. டென்மார்க்ல இருக்கிற வழியா டென்மார்க் இருக்கிற பொம்பளை எல்லாம் கெட்டவளன்னு சொல்ல முடியாது. நல்லவள் அங்கேயும் இருப்பாள் இங்கேயும் இருப்பாள். எந்த நாட்டிலையும் பெண்களா தான் இருப்பினும் நல்லவனா தான் இருப்பினும். அதனால நல்ல ஒரு குடும்பங்கிறது டென்மார்க் பொண்ணுகள் நல்லா இருக்குன்னு சொல்றேன். பொண்கள் வழி அடிக்கி தை தட்டுறீங்களே, என்ன ஆளப்பா நீங்கள்? அப்ப ஒழுங்கு இல்லையோ? எங்க டென்மார்க் பெண்கள் நல்லவங்க தானே. சோ நான் முடிவெடுத்தேன், திருப்பி டென்மார்க்கே வந்து டென்மார்க்லயே ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டலாம் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அச்சுதன் வேற பார்த்து கொண்டு டைம் போகுது கல்லால் அடிக்க போகுது. அதனால வந்து நான் நினைக்கிறேன் இதோட இந்த நாடத்தை முடிச்சுக்கொள்ளும். ஆனா ஒன்று மட்டும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், ஸ்டார் நைட் நண்பர்களே, உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் ப்ராமிஸ் பண்றேன். அடுத்த முறை அச்சுதன் இதை விட டபுள் மடங்கா ஒரு ஸ்டார் நைட் 2000 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரை எடுத்து நடத்தும். அந்த இடத்துல ஒரு கல்யாணம் கட்டி ஒரு புள்ளியோட வந்து உங்களுக்கு ஷோ தருவேன். ஓகே, அது மட்டும் உங்கள்ட்ட அழகா அன்பா விடைபெற்றுக் கொள்வது வசந்த் செல்லத்துறை அண்ட் அப்ரோடிச்சு குழுவினர். கொஞ்சம் என்னோட நடிச்சாளுக்கும் ஒரு நீங்க கை தோட்டம் அவையில ஒரு மேடையில் அழைக்கிறேன். வாங்க நண்பர்களே ஜெனிதா, நீங்களும் வரீங்களா? ஓகே என்ன பாட்டை போடுங்க, பாட்டையை கிளம்புவோம். आ जाओ सारे मुंड बना के